சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். மெத்தனால் பதுக்கிய பெட்ரோல் பங்கிற்கு சீல். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் பலியாகினர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டும் விசாரணை நடக்கிறது. கள்ளச்சாராய சம்பவத்தில் கைதான மாதேஷை காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். பன்ருட்டி அருகே வீரபெருமாநல்லூரில் செயல்படாத ஒரு பெட்ரோல் பங்கை குத்தகைக்கு எடுத்து மெத்தனால் மற்றும் ரசாயனம் பதுக்கி வைத்திருப்பதாக மாதேஷ் வாக்குமூலம் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் பெட்ரோல் பங்கில் அதிரடி சோதனை நடத்தினர். தரையில் புதைத்து வைத்திருந்த பெட்ரோல் டேங்கில் 2000 லிட்டர் மெத்தனால் பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பெட்ரோல் பங்கிற்கு தற்காலிகமாக சீல் வைத்தனர். பெட்ரோல் பங்கில் உள்ள அனைத்து டேங்குகளையும் ஆய்வு செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். அதிமுக பிரமுகர் கொலை, பழனிசாமி கண்டனம். சேலத்தில் அதிமுக பிரமுகர் படுகொலை செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி பகுதி அதிமுக செயலாளர் சண்முகத்தை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. தினசரி கொலை கொள்ளை நடைபெறுவது வாடிக்கையாக உள்ளது. விடியா திமுக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தெரியவில்லை. இந்த சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொலை குற்றத்தில் சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி கூறியுள்ளார். விசிக பிரமுகர் உயிரை பறித்த ஆட்டோ மோதல் பிரச்சினை. மயிலாடுதுறை நடராஜபுரம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி ராஜேஷ், வயது 26. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரான இவர் செயற்கை கால் பொருத்தி கொண்டுள்ளார். நேற்றிரவு அருகில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு 2 வீலரில் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார். மயிலாடுதுறை பிரதான சாலையில் மர்ம நபர் ஒருவர் ராஜேஷை வழிமறித்து நிறுத்தியுள்ளார். தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ராஜேஷின் தலை, உடலில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினார். படுகாயமடைந்த ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் இறந்தார். மணல்மேடு போலீசார் உடலை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மாவட்ட எஸ்பி மீனா சம்பவ இடத்தை ஆய்வு செய்தார். நாகையிலிருந்து மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தி தடயங்கள் சேகரிக்கப்பட்டது. அங்கு வந்த ராஜேஷ் உறவினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கோரி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கொலை தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ரஞ்சித்தை பிடித்து போலீசார் விசாரித்ததில் திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது. கடந்த ஆண்டு ராஜேஷ் 2 வீலரில் ரஞ்சித்தின் ஆட்டோ மோதிய வழக்கில் ரஞ்சித் சிறைக்கு சென்று வந்துள்ளார். அதே நேரம் ரஞ்சித் மனைவியிடம் ராஜேஷ் தகராறு செய்திருக்கிறார். தொடர்ந்து ரஞ்சித்தை பார்க்கும் போதெல்லாம் தகாத வார்த்தைகளால் திட்டுவதும் அவரது மனைவியை தவறாக பேசுவதுமாக இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரஞ்சித் நேற்று இரவு ராஜேஷ் தனியாக சென்றபோது அரிவாளால் வெட்டி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதால் அவரை கைது செய்தனர். ராஜேஷின் உடல் பிரேத பரிசோதனை நடக்கும் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை முன்பு அவரது உறவினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திரண்டதால் பதட்டம் நிலவுகிறது. அசாமில் கரை புரளும் வெள்ளம், 46 பேர் பலி, 16 லட்சம் பேர் பாதிப்பு. வடகிழக்கு மாநிலமான அசாமில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி வழிவதால் 29 மாவட்டங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கடும் மழை வெள்ளத்தால் அசாமில் புதன்கிழமை மட்டும் 8 பேர் இறந்தனர். இதையடுத்து வெள்ளத்தால் பலியானோர் எண்ணிக்கை 46ஆக உயர்ந்தது. 16 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுதும் 515 முகாம்களில் 4 லட்சம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உணவு, உடை, மருந்து பொருட்கள் வழங்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடந்து வருகின்றன. பிரசித்தி பெற்ற காசிரங்கா தேசிய வனவிலங்கு பூங்காவில் 17 விலங்குகள் பலியாகியுள்ளன. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 72 விலங்குகள் மீட்கப்பட்டுள்ளன. பூங்காவை சுற்றி வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் ஏராளமான விலங்குகள் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன.
கனமழை தொடரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மத்திய மாநில மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். சொன்னா கேட்கணும். ஆட்சி முடிவதற்குள் பதவியை இழந்த மேயர்கள். கோவை மேயர் கல்பனாவும் திருநெல்வேலி மேயர் சரவணனும் நேற்று பதவியை ராஜினாமா செய்தனர். உடல் நலம், குடும்ப சூழலை காரணமாக கூறியுள்ள இருவரின் ராஜினாமாவை மாநகராட்சி கமிஷனர்களும் உறுதி செய்தனர். இதுகுறித்து திமுக நிர்வாகிகள் கூறியதாவது: கோவை மாநகராட்சிக்கு முதல் பெண் மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் கல்பனா. அரசியல் அனுபவம் இல்லாத அவர் கோவை பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது அவரது செல்வாக்கில் மேயரானார். மாமன்ற கூட்டங்களில் கவுன்சிலர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கல்பனா தடுமாறினார். மாநகராட்சி டெண்டர்களுக்கு 3% கமிஷன் கேட்பதாக புகார் எழுந்தது. அமைச்சர்கள் நேரு, முத்துசாமி பஞ்சாயத்து செய்து பிரச்சனையை முடித்தனர். அதன் பிறகும் பிரச்சனை ஓயவில்லை. பொது நிதியில் கோரப்படும் டெண்டர்களில் வேறு நபர்கள் தலையிடக்கூடாது, மண்டல அளவில் வார்டுகளுக்கு ஒதுக்கும் நிதி கோப்புகளையும் மன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும், தனது கையெழுத்து இல்லாமல் ஒர்க் ஆர்டர் வழங்கக்கூடாது என அவர் காட்டிய கெடுபிடிகள் பெரும் பிரச்சனையாக வெடித்தன. இதே போன்ற பிரச்சனைகள்தான் திருநெல்வேலி மேயர் சரவணன் மீதும் எழுந்தது. இது தொடர்பாக தலைமைக்கு தொடர்ந்து புகார் அனுப்பி கொண்டிருந்த திமுக கவுன்சிலர்கள் ஒரு கட்டத்தில் மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். அமைச்சர்கள் நேரு, தங்கம் தென்னரசு தலையிட்டு பிரச்சனையை முடித்து வைத்தனர். ஆனாலும் டெண்டர் விவகாரங்களில் யார் சொல்லியும் கேட்காமல் மேயர் தன்னிச்சையாக முடிவெடுத்து கமிஷன் பெறுவதோடு மொத்த கமிஷனையும் அவரே எடுத்து சென்று விடுவதாக லோக்கல் திமுக கவுன்சிலர்கள் வெளிப்படையாக பேட்டியளித்தனர். இந்த பிரச்சனைகளால் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் சரிவர செயல்படாமல் அடிப்படை பணிகள் கூட சரியாக நடக்கவில்லை என்று மேலிடத்துக்கு புகார்கள் சென்றன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவெடுத்த முதல்வர் ஸ்டாலின் சர்ச்சையில் சிக்கிய மேயர்களை அழைத்து பேசினார். பதவியை ராஜினாமா செய்யும்படி அறிவுறுத்தியும் அவர்கள் ராஜினாமா செய்யவில்லை. இதனால் சம்பந்தப்பட்ட மேயர்களுக்கு உள்ளூர் நிர்வாகிகள் மூலம் திமுக தலைமை நெருக்கடி கொடுத்தது. இதையடுத்து கோவை மேயர் கல்பனா, திருநெல்வேலி மேயர் சரவணன் இருவரும் நேற்று ராஜினாமா செய்ததாகவும் அவர்கள் கூறினர். அசதியில கொஞ்சம் தூங்கிட்டேன். சொதப்பலுக்கு காரணம் சொன்ன பைடன். அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்க உள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட உள்ளனர். அதிபர் வேட்பாளர்கள் தங்களுடைய கொள்கைகள், எதிர்கால திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து பரஸ்பரம் விவாதம் செய்வர். இந்த விவாதத்தின் அடிப்படையிலேயே யாருக்கு ஓட்டு போடலாம் என மக்கள் முடிவு செய்வர். சமீபத்தில் அட்லாண்டாவில் விவாத நிகழ்ச்சி நடந்தது. இதில் ட்ரம்பின் வாதங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் ஜோ பைடன் தடுமாறினார். இதையடுத்து ஜோ பைடனை மாற்ற வேண்டுமென அவருடைய ஜனநாயக கட்சியிலேயே பலர் குரல் எழுப்ப துவங்கியுள்ளனர். வேறொரு வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது குறித்து பேசப்பட்டு வருகிறது. அமெரிக்காவின் மிகவும் வயதான அதிபராக உள்ள ஜோ பைடனுக்கு தற்போது 40% வாக்காளர்களின் ஆதரவு உள்ளதாக அவருடைய கட்சியினர் தெரிவிக்கின்றனர். ட்ரம்புக்கும் 40% ஆதரவு உள்ளது. அதனால் பைடனுக்கான வாய்ப்பு இன்னும் உள்ளது என அவருடைய ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் விர்ஜீனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஜோ பைடன் பேசியதாவது: அட்லாண்டாவில் நடந்த விவாதத்துக்கு முன் நான் பல நாடுகளுக்கு பயணம் செய்தேன். கிட்டத்தட்ட 100 வெவ்வேறு மண்டலம் உள்ள பகுதிகளுக்கு பயணம் செய்தேன். இதனால் உடல் சோர்வு இருந்தது. விவாதத்தின் போது அசதியில் கொஞ்சம் தூங்கிவிட்டேன். இதனால் விவாதத்தில் சரியாக பங்கேற்க முடியவில்லை. அடுத்து வரும் விவாதங்களில் என் வாத திறமையை காட்டுவேன் என்று அவர் கூறினார். அட்லாண்டா விவாதத்துக்கு பின் அதிபர் வேட்பாளர் ஜோ பைடனை மாற்ற வேண்டும் என்ற வாதம் ஜனநாயக கட்சிக்குள் எழுந்துள்ளது. கருத்து கணிப்பின்படி ட்ரம்புக்கு 47% மக்களும், துணை அதிபரான கமலா ஹாரிஸுக்கு 45% மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதனால் அதிபர் பதவிக்கு கமலா ஹாரிஸ் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் ஜனநாயக கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமாவின் மனைவி மிச்சேல் ஒபாமா போட்டியிட்டால் அவருக்கு 50% மக்களின் ஆதரவும், ட்ரம்புக்கு 39% மக்களின் ஆதரவும் கிடைக்கும் என கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. கொளுத்தி போட்ட ஆசாமி, கோயம்பேட்டில் பரபரப்பு.
சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சிஎம்டிஏவுக்கு சொந்தமான பார்க்கிங்கில் பழுதான வாகனங்கள் நிறுத்துவது வழக்கம். நேற்று மாலை இங்கு நிறுத்தப்பட்டிருந்த பஸ் திடீரென தீப்பிடித்தது. அந்த பகுதியே புகை மண்டலமானது. இதை பார்த்த மக்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். 1 மணி நேரத்துக்கு மேல் போராடி அவர்கள் தீயை அணைத்தனர். தீ விபத்தில் 7 ஆட்டோக்கள், ஆம்னி வேன், கார் மற்றும் பஸ் எலும்புக்கூடானது. இது குறித்து கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்தினர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒருவர் பஸ்ஸுக்கு தீ வைத்தது தெரிந்தது. நாற்பத்தைந்து வயதுடைய பழனிமுத்து என்பவரை கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. காற்றில் சாய்ந்த 5000 வாழைகள். நீலகிரி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மழையுடன் பலத்த காற்றும் வீசுகிறது. இதனால் மண்வயல், பாடந்துறை, புளியம்பாறை, மங்குடி, ஏழுமுரம், தேவர்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட நேந்திரன் வாழை மரங்கள் சாய்ந்தன. நேந்திரன் வாழைக்கு தற்போதுதான் அதிக விலை கிடைப்பதாகவும் 1 மாதத்தில் அறுவடை செய்ய இருந்த நிலையில் வாழை மரங்கள் சாய்ந்து நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கூறினர். பாதிக்கப்பட்ட நேந்திரன் வாழை மரங்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அரசின் நிவாரண உதவித்தொகை கிடைத்தவுடன் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். மீண்டும் 54,000 ரூபாயை தாண்டியது தங்கம் விலை. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 54,080 ரூபாய் விற்றது. 1 கிராம் தங்கத்தின் விலை 65 ரூபாய் உயர்ந்து 6,760 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த சில தினங்களாக தங்கம் விலை ஏற்றம் இறக்கத்தை கண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை உயருமா இறங்குமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது. 1 சவரன் தங்கம் விலை மீண்டும் 54,000 தாண்டியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 97 ரூபாய் 50 காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது.